ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரை என்னுடைய வேலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் விலாக் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சாயந்தரம் 4 மணிக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக நான் நேந்திரம் பழம் இருந்தது, ஒரே ஒரு பழம் இருந்தது, அதை வச்சு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் தான் அவங்களுக்கு நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி பண்ணி கொடுத்தேன். அப்போ இன்றைக்கி அப்படி வேண்டாம், என்றைக்கும் ஒரே மாடலில் வேண்டாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை வச்சு அவங்களுக்கு சும்மாவே ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். சில வேளை நான் நெய்யிலையும் ஃப்ரை பண்ணுவேன், சில நேரம் வந்து தேங்காய் எண்ணெயிலையுமே ஃப்ரை பண்ணுவேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சும்மா ஃப்ரை பண்ணாமல் நல்ல சிவத்த கலரில் ஃப்ரை பண்ணால் தான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டில் எல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, பிறகு நல்லாவே பிடிக்கும். இது நானும் இடையிடையே சாப்பிடுவேன். ஆனால் அதிகமாக சாப்பிட வேண்டாம், நல்ல இனிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு தான் கூடுதலும் கொடுக்குது. நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்காக கொடுத்துட்டேன். இந்த நேரத்தில் நான் எனக்குமே டீ போட்டுக்கிட்டேன். ஏலக்காய் டீ தான் போட்டேன், இஞ்சி போடலை. எனக்கு சாயந்தரம் மட்டும்தான் ஒரு நேரம் நான் டீ குடிக்கிற மாதிரி இப்போ இருக்குது. அந்த பழக்கமே மாற்றணும்னு நினைக்கேன். ஆனால் சரி, ஒரு வாட்டியாவது டீ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் நிறைய டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்கு மாற்றத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ அப்போ எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஜீரக தண்ணி போட்டு சூடாக டீ குடிக்கிற மாதிரியே நான் சூடாக போட்டு குடிச்சிட்ருக்கேன். இடையில க்ரீன் டீ எல்லாம் குடித்தேன், அதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஜீரக தண்ணி குடித்தா எனக்கு சூப்பராகவே இருக்குது. அதனால் அடிக்கடி இப்போல்லாம் நான் ஜீரக தண்ணி குடிப்பேன். ஈவினிங் மட்டும் எனக்கு கண்டிப்பாக டீ வேணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அதை மட்டும் நான் நிப்பாட்டலை. நான் டீ குடிச்சிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் பிள்ளைங்களுக்கு பழம் எடுத்து வச்சுருந்தேன். அது நான் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு இந்த பழத்தை ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுத்தேன். அவங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது எங்கள் வீட்டில் பேசாமல் பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக். எனக்கு வேலையுமே ஈஸியாக இருக்கும் இல்லையா, இதில் எந்த கஷ்டமும் இல்லை. சும்மா கட் பண்ணி எண்ணெயை விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு மற்ற வேலைகளை பார்க்க போனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி போட்டால் போதும். அப்படியே நான் வந்து சுகர் வந்து போட்டு அப்படியே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்னோடய செடிகளுக்கு சாயந்தரம் தண்ணி விடுக்கு வருவேன் இல்லையா, அதுதான் முல்லை மொட்டெல்லாம் விரியது கணக்காக இருந்து சாமிக்கு பறிக்கிறதுக்காக பிள்ளைங்க தான் அதை குளிச்சுட்டு வந்து அப்படியே பறிப்பாங்க. பறித்து சாமிக்கு வைக்க மாதிரி நான் அப்படி தான் செடிகளுக்கு தண்ணி விடுவேன் இல்லையா, அதுக்காக வந்ததுனால அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து இது ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் ரீசெண்டாக 1 மாதம் ஆச்சு நான் என்னோடய ஜன்னலில் இதே மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதை பார்க்கும்போது அப்படியே சாயந்தரம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து நைட்டு நேரமே சாப்பிடுவேன். ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். அதனால் ராகி தோசை தான் நான் செய்துக்கிட்டேன். கேழ்வரகில் தான் தோசை செய்து சாப்பிட்டேன். தோசை மாவு இல்லை வீட்டில், அதனால் ராகி மாவை வந்து தோசை மாவில் கலந்து புளிக்க வச்சு அப்படி தான் நான் செய்யுது. அதுக்குமே நான் சைடிஷ் எதுவும் பண்ணலை. இட்லி பொடி இருந்துச்சு. என்னோடய இட்லி பொடியில் நான் நிறைய எள்ளு சேர்த்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டைப்பில் பண்ணுவேன். இந்த வாட்டி நிறைய எள்ளு சேர்த்து பண்ணினேன். எனக்கு தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே பிடிக்கும். முன்னாடியெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ நல்லெண்ணெய் நான் எடுக்கிறதில்ல, எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ராகி தோசையை கூட சாப்பிட்டுட்டேன். சிம்பிளாக தான் இருந்தது எனக்கு. அப்படியே நான் டிவி பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கும் காலையில் உள்ள சாதம் இருந்தது, அதை வச்சு முட்டை சாதம் தான் கிண்டி கொடுத்தேன். எப்போவும் இதே மாதிரி இருக்காது, எப்போவாச்சும் மத்தியானம் உள்ள சாதம் வந்து மிச்சம் இருந்ததுன்னா நான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கறது உண்டு. என்றைக்கும் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது. மாதத்தில் ஒரு வாட்டி எல்லாம் கொடுத்தா பேசாமல் சாப்பிட்டுப்பாங்க. நான் எனக்கு சில நாட்கள் நமக்கு வேறு வேலைகள் செய்ய பிடிக்காமல் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி தான் எல்லாம் செய்து கொடுப்பேன். அப்போது என்றைக்கும் இல்லை என்றைக்காவது தானேன்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசாமல் சாப்பிடுவாங்க. நான் சீக்கிரமாக சாப்பிடுறது என்னென்னா, எனக்கு சீக்கிரமாகவே பசிக்கும். நான் நேரமே சாப்பிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். பிள்ளைங்களுக்கு 8 மணி அளவில் தான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் 8 மணிக்கு கொடுத்தா எனக்கு 9:30க்கெல்லாம் கிச்சன் வேலைகளெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக எனக்கான டைமாக எனக்கு இருக்க முடியும். எப்போவுமே அப்படி தான் பண்ணுது. சில வேளை பிள்ளைகள் 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு 9:30-10 மணியில் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பசிக்கும்னா வேணா முட்டை என்ன ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் தான் பண்ணுது. மற்றபடி எங்கள் வீட்டில் நேரமே சாப்பாடு முடிஞ்சிடும். அப்போ தான் கிச்சன் வேலைகளை சீக்கிரம் முடிக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி தான் பிளான் பண்ணேன். சில நேரங்களில் அடுத்த நாள்
நாளுக்கான ப்ரிப்பரேஷன் வேலையும் அந்த டைமில் தான் எனக்கு நடக்கும். அப்படி இருந்தால் தான் அடுத்த நாள் காலையில் எனக்கு வேலைகள் தனியாக என்னால் பண்ண முடியாது. முந்தின நாளே எல்லாம் செய்து வச்சா தான் எனக்கு அடுத்த நாள் வேலைகள் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கும். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அன்னன்னைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு நான் யோசிச்சுருப்பேன். அதையெல்லாம் முடித்தாலும் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் எழும்புனா எனக்கு ஐயோ இந்த வேலை முந்தின நாளே பெண்டிங் ஆகிப்போச்சு அப்படின்னு தோணும். சில நாட்கள் நான் எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். முடிச்சாச்சுன்னா அன்னைக்குள்ள நாள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். துணி மடக்கு தான் ஒரு பெரிய வேலையே. மொத்த துணியை அன்னன்னைக்குள்ளே நம்ம மடக்கி வச்சாச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். துணி மடக்கி வச்சாலும் அந்தந்த ட்ரெஸ் அவங்கவுங்க கபோர்டில் ஆக்குறதுமே ஒரு பெரிய வேலை தான். துவைக்கிறது முன்னாடியெல்லாம் துவைக்கிறது எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சு, இப்போ துவைக்கிறது கஷ்டமாக தெரியல. அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போல் தைக்கிறதுக்காக வந்துட்டேன். நான் 2026லேருந்து எப்போவுமே எனக்கு தையல் தைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். வீட்டில் மிஷின் இருந்தாலுமே தைக்கிறது குறைவு, எப்போவாச்சும் தான் தைக்க வருவேன். அதனால் 2026லேருந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன், டெய்லி ஒரு அரை மணி நேரம் எது தைக்கமோ இல்லையோ கண்டிப்பாக தையல் மிஷின் மேலே கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வந்து இருக்கணும்னு. அது மட்டும் இல்லை, எனக்கு நைட்டு பிள்ளைங்க படிக்கிற நேரத்தில் இப்போ டிவி பார்க்குறது கிடையாது. அப்போ அந்த நேரம் நானுமே ஏதாவது படிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இது படிக்கிறதுக்காக இல்லை, கழிஞ்ச வருஷம் நான் கொஞ்சம் ஆன்லைனில் டெய்லரிங் கிளாஸ் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் நான் புதிய கிளாத்தில் தான் எல்லாமே தைச்சி படிச்சிருந்தேன். அதில் மிஸ்டேக் வந்தது எல்லாம் புதிய கிளாத் இல்லை, அதை தூர போட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் டீக்ளட்டர் பண்ணும்போது புதிய துணிகளை எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுருந்தேன். அப்போ அப்படியே அதை ஒரு பில்லோக்கு கவர் எல்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி இப்போ பொங்கல் க்ளீனிங் வேலைகள் தொடங்கணும் இல்லையா, அப்போ அந்த நேரம் இது எல்லாம் கவர் எல்லாம் போட்டு புதுசாக தைச்சி போட்டோம்னாக்கா நமக்கு இது க்ளீன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும், புதியது மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது. ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக வேலைகள் செய்து மொத்தத்தில் செய்ய முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் டெய்லி அரை மணி நேரம் தையல் மிஷினில் இருந்தேன்னா ஏதாவது ஒன்று என்னால் தைக்க முடியும். ஆனால் நல்ல மாற்றம் இருக்குது. அப்படி கண்டிப்பாக எல்லா நாளும் இதே மாதிரி போகணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இல்லை தைக்கலைன்னா அடுத்த நாள் தைக்கிறதுக்காக முந்தின நாள் வெட்டி கூட வைக்கலாம் இல்லையா அப்படின்னு தான் என்னோடய யோசனையாக இருக்குது. ஸ்டிச்சிங்க்காக கண்டிப்பாக அரை மணி நேரம் நான் ஒதுக்கணும். டெய்லி என்னோடய ரொட்டீனில் அதுவுமே இருக்கணும் அப்படின்னு இப்போதைக்கு நான் மனசில் யோசித்து வச்சுருக்கேன். எவ்வளோ தூரம் இது நடக்கும்னு தெரியல. என்னோடய ப்ளவுஸுகளெல்லாம் நான் தைப்பேன். அது எப்படின்னா கல்யாணம் அர்ஜென்ட் இருந்தாச்சுன்னா அந்த வாரத்தில் துணி எடுத்தாச்சுன்னா உடனே தைக்கிறது மாதிரி இருக்கும். அப்படி அர்ஜென்ட்டுக்கு தைக்கிறத தவிர மற்றபடி இப்போ ஸ்டிச்சிங்கில் எல்லாம் பெரிய இஷ்டம் இல்லை. அதே நேரம் நான் படிச்சுட்டு இருந்த நேரம் நான் நல்லாவே தைச்சிட்டு இருந்தேன். அப்போ டெய்லியுமே 2 மணி நேரம் வரைக்கும் நான் டைம் கண்டுபிடிச்சி தைச்சிட்டு இருந்தேன்னா இப்போ அப்படியெல்லாம் தைக்கிறது இல்லை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. பில்லோக்கு உள்ளேயுமே ஒரு கவர் போட்டுட்டேன், வெளியில் கலத்தி துவைக்கிறது மாதிரியும் ஒரு கவர் போட்டு சூப்பராகவே இது பண்ணேன். அதுவுமே சந்தோஷமாக தான் இருந்தது. இன்றைக்கி என்னால் இந்த வேலை முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நான் கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கு வந்தேன். ஏன்னா அடுப்படியெல்லாம் அப்படியே நான் தொடச்சி போட்டுட்டு அப்படி போயிட்டேன். பாத்திரங்களை மட்டும் சிங்கில் போட்டுட்டு போயிருந்தேன். அதுவும் நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் என்னால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்படி செய்யறதுனால எனக்கு காலையில் அடுத்த நாள் காலையில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு என்னால் வீட்டில் வேலைகள் செய்ய முடியும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.